யோர்தானுக்கு அப்புறத்திலே தாவீது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்கனாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையமிறங்கினார்கள். தாவீது மக்கனாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாக்கிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் கவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். அந்த இரவு வேளையிலே தாவீதும் அவரோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போகிறார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்கள் யாரையும் கைவிட்டு விடவில்லை. எல்லோரும் யோர்தானை கடக்கிறார்கள். தாவீதும் அவரோடு இருக்கிற சகல மனுஷரும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள எரிகோவுக்கு வருகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் எல்லோரும் பல மைல்கள் நடந்து மக்கனாயீமுக்கு வருகிறார்கள். மக்கனாயீம் காத் கோத்திரத்தில் உள்ள லேவியரின் பட்டணம். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் மக்கனாயீம் பட்டணத்தை தனக்கு ராஜதானி பட்டணமாக வைத்திருந்தான். இப்போது மக்கனாயீம் பட்டணம் தாவீதுக்கு ராஜதானி பட்டணமாய் இருக்கிறது. சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மக்கனாயீமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் இஸ்ரவேலின் மேலும் எப்ராயீமின் மேலும் பென்னிமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். 2 சாமுவேல் 2:8-9. தாவீது மக்கனாயீம் பட்டணத்தில் இருக்கும்போது அவருக்கு போதுமான கால அவகாசம் கிடைக்கிறது. இது தாவீதுக்கு கிடைத்திருக்கிற கிருபையின் காலம். தாவீது இந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தன்னுடைய சேனையின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கிறார். தனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறவர்களை எதிர்ப்பதற்கு தாவீது தன்னுடைய சேனையை பலப்படுத்திக் கொள்கிறார். தாவீதும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்கள் அனைவரும் யோர்தான் நதியை கடந்து அக்கறைக்கு போகும்போது எருசலேமிலே ஒரு சோக சம்பவம் நடைபெறுகிறது. தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று அகித்தோப்பேல் கண்டபோது அவன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்துப் போகிறான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். அகித்தோப்பேலின் முடிவை பற்றிய விவரம் வருமாறு: தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறினான். தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினான். நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அகித்தோப்பேல் யூதாஸ் காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் தாவீதின் விரோதிகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தன் நல்ல நண்பனையே காட்டிக் கொடுத்தான். இதன் விளைவாக நான்று கொண்டு செத்தான். தன்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அறிந்தபோது அகித்தோப்பேலுக்கு மிகுந்த அவமானம் உண்டாயிற்று. அந்த அவமானத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய புத்திக்கும் ராஜதந்திரத்திற்கும் அப்சலோமிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லை என்பதை அறிந்தபோது அகித்தோப்பேல் மனமுடைந்து போகிறான். தன்னுடைய ஆலோசனையை கேட்காமல்
அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனால் யுத்தத்திலே அப்சலோமுக்கு தோல்வி உண்டாகும் என்பது அகித்தோப்பேலுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இதனால் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லோருடைய ஜீவனுக்கும் ஆபத்து உண்டாகும். அதிலும் விசேஷமாக தன்னுடைய ஜீவனுக்கு தாவீது மூலமாக நிச்சயமாய் ஆபத்து வரும் என்று அகித்தோப்பேல் பயப்படுகிறான். அகித்தோப்பேலின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான். யுத்தத்திலே அப்சலோம் தோற்று போவான். தாவீதின் கண்களில் யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்களுடைய ஜீவன் மாத்திரம் தப்பிக்கும். தாவீதின் கண்களில் தனக்கு கிருபை கிடைக்காது என்பது அகித்தோப்பேலுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. தாவீதின் மறுமனையாட்டிகளோடு பிரவேசிக்குமாறு அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஆலோசனை சொன்னான். இந்த செய்தி தாவீதுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். இதனால் தாவீது தன்னை பழிவாங்குவார் என்று அகித்தோப்பேல் பயப்படுகிறான். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிய போது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடும் என்று விண்ணப்பம் பண்ணினார். தாவீது ஜெபம் பண்ணிய பிரகாரம் கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டார். தன்னுடைய ஆலோசனையின்படி ஒருவரும் நடக்கவில்லை என்பதைக் கண்டு அகித்தோப்பேலும் நான்று கொண்டு செத்துப் போகிறான். அப்சலோம் ஊசாயின் ஆலோசனை நன்றாயிருக்கிறது என்று சொன்னாலும் அவனுடைய ஆலோசனைக்கும் கீழ்ப்படியவில்லை. அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. தாவீதை எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்னும் வெறி அப்சலோமின் மனதில் இருக்கிறது. தாவீது மக்னாயீமுக்கு வருகிறார். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடக்கிறான். முன்னொரு காலத்தில் மக்னாயீம் யாக்கோபுக்கும் அப்னேர் இஸ்போசேத் ஆகியோருக்கும் அடைக்கலமாக இருந்தது போன்று இப்போது இது தாவீதிற்கும் அடைக்கலமாக இருக்கிறது. அப்சலோமும் சகல இஸ்ரவேலரும் தாவீதை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் யோர்தானை கடக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அப்சலோம் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதை இஸ்ரவேல் தேசத்தின் ஓரத்திலே ஒதுக்கி வைத்து விட்டாலே போதுமானது. ஆனால் அப்சலோமோ அதில் திருப்தி அடையவில்லை. அவன் தாவீதை இந்த உலகத்தை விட்டே துரத்திவிட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்குகிறான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருக்கிறான். அமாசா என்னும் பெயருக்கு பாரத்தை சுமக்கிறவன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் அமாசா என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: தாவீதின் சகோதரியாகிய அபிகாயிலின் குமாரன். தாவீதின் மற்றொரு சகோதரியான செருயா என்பவளுக்கு யோவாப், அபிசாய் ஆகிய 2 குமாரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் உறவினர்கள். தாவீது அவனை மன்னித்து யோவாபின் ஸ்தானத்தில் அவனை சேனை தலைவன் ஆக்கினான். ஓர் எப்ராயீமன். எத்திரா என்னும் பெயருக்கு நேர்த்தி என்று பொருள். இவன் அமாசாவின் தகப்பனும் தாவீதின் சகோதரியாகிய அபிகாயிலின் தகப்பனும் ஆவான். இவன் மறுபெயர் ஏத்தேர். அபிகாயில் என்பவன் நாகாசின் குமாரத்தியும் தாவீதின் சகோதரியும் ஆவாள். நாகாஸ் என்பது ஈசாயின் மறுபெயர் அல்ல. இது செருயா, அபிகாயில் ஆகியோரின் தாயாரை குறிக்கிறது. 1 நாளாகமம் 2:13 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் ஈசாயின் குடும்பத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதில் அபிகாயில், செருயா ஆகியோர் தாவீதின் சகோதரிகளாக கூறப்பட்டிருக்கிறார்கள். தாவீது ஈசாயின் குமாரன். நாகாஸ் என்பது தாவீதின் தாயாருடைய பெயர். இதே பெயரில் ஒரு மனுஷனும் இருக்கிறான். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் ஒரே பெயரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: அபிகாயில் 3 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். ஆனாகு 3 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். ஏப்பா 2 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். உதியா 2 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். உசீம் 2 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். மாகலா 1 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். மிகாயா 5 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். நாகாஸ் 2 புருஷரும் ஒரு ஸ்திரீயும். தாவீது மக்னாயீமிலே தங்கியிருக்கும் போது அவருடைய சிநேகிதர்கள் பல தேசங்களில் இருந்து தாவீதை சந்திக்க வருகிறார்கள். தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும்
தாவீதை பார்க்க வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீதின் மேல் அன்பாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தாவீது இவர்களுக்கு ஏற்கனவே நன்மை செய்தார். தாவீது தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதி உபகாரமாக இவர்கள் இப்போது தாவீதுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார்கள். மக்னாயீமில் தாவீதோடு சேர்ந்து கொண்டவர்களை பற்றிய விவரம் வருமாறு: சோபி ரப்பா பட்டணத்தானாகிய நாகாசின் குமாரன், அம்மோனின் ராஜா. மாகீர் லோதேபாரின் ஊரானான அம்மியேலின் குமாரன். பர்சிலா ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனும் ஆனவன். பரிசுத்த வேதாகமத்தில் மாகீர் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: மனாசேயின் குமாரன், அம்மியேலின் குமாரன். பரிசுத்த வேதாகமத்தில் பர்சிலா என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய ஐஸ்வர்யவான். அத்ரியேலின் தகப்பன் எஸ்ராவின் காலத்தில் இருந்த ஒரு மனுஷன். ரோஹிலிம் என்பது கீலேயாத்திலுள்ள ஓர் இடமாகும். தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது தாவீதின் சிநேகிதர்களாகிய இவர்கள் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வருகிறார்கள். தாவீதும் அவரோடு இருக்கிற ஜனங்களும் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாய் இருப்பார்கள் என்று இவர்கள் இப்படி செய்கிறார்கள். சோபி, மாகீர், பர்சிலா ஆகியோர் தாவீதுக்கும் அவரோடு இருந்த ஜனங்களுக்கும் கொண்டு வந்த பொருட்களின் விவரம் வருமாறு: மெத்தைகள், கலங்கள், மண் பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த பயறு, பெரும் பயறு, சிறு பயறு, வறுத்த சிறு பயறு, தேன், வெண்ணெய், ஆடுகள், பால் கட்டிகள். ஆபிரகாமின் காலத்தில் இருந்தே வெண்ணெயை பற்றிய குறிப்பு வந்திருக்கிறது. பசுவின் வெண்ணெயை பற்றி பல வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. வெண்ணெயின் மென்மையும் அது செய்யப்படும் விதமும் சங்கீதம் 55:21, நீதிமொழிகள் 30:33 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பால் கட்டியை பற்றி 2 சாமுவேல் 17:29 வசனத்தில் முதல் முறையாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பல வசனங்களில் இதை பற்றிய குறிப்பு உள்ளது. நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அம்மியேலின் குமாரனாகிய மாகீர் சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்திற்கு தன்னுடைய வீட்டிலே தங்க இடம் கொடுத்து அவனை பராமரித்தவன். மாகீர் இப்போது தாவீதுக்கும் உதவி செய்ய வந்திருக்கிறான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அறியாத அந்நியர் மூலமாகவும் உதவியும் ஒத்தாசையும் ஆறுதலும் வரும். சில சமயங்களில் நம்முடைய உற்றார் உறவினரும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களும் நம்மை கைவிட்டு விட்டாலும், அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தர் நமக்கு ஆதரவாக தமக்கு சித்தமான சிலரை நம்மிடத்தில் அனுப்புவார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை என்றும் உள்ளது.